Hi students. இன்னைக்கு நாம அந்த நேத்து வந்து ஃபார்முலாஸ் பார்த்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸை கண்டுபிடிக்கலாம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். கொஸ்டின் வந்து இங்கே ரைட் ஆங்கிள்டு அட் ஏ. அப்போது ரைட் ஆங்கிள் இங்கே நம்ம இந்த படத்தில் இருக்குது அப்படின்னா அட் ஏன்னும் போது இது ஏ, சரிங்களா? அண்ட் ஏபி கொடுத்துருக்காங்க, ஏசி பிசி. ஃபைன் த 6 trigonometric ratio of angle B. அப்போது ஒரு எதை நம்ம பின்னு எடுத்துக்கிறோமோ அந்த இடத்துல நமக்கு ஆங்கிள் இருக்குதுன்னு அர்த்தம், சரியா? இப்போ இது பி. அனதர் ஒன் சைடு ஒன் பாயிண்ட் இருக்க ட்ரையாங்கிளில் அதை சின்னு எடுத்துக்கிறோம். இப்போது இதை வச்சு இது 90 டிகிரினா இந்த பக்கம் ஹைபாத்தசிஸ், அதாவது பிசி ஹைபாத்தசிஸ். ஏபி முன்னாடி தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு இருக்கிற சைடு தான் ஆப்போசிட் சைடு, சிஏ ஆப்போசிட். அப்போ ஏபிங்கிறது அட்ஜசன்ட். ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. ஏபி எவ்வளோன்னா ஏபி இஸ் 12 அண்ட் பிசி இஸ் 13, ஏசி 5, ஆப்போசிட் சைடுங்கிறது 5ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 6 ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸை நாம் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? சைன் தீட்டா. சைன் தீட்டாவோடது என்ன தெரியும்? ஆப்போசிட் சைட் பை ஹைபாத்தசிஸ். ஆப்போசிட் சைடுங்கிறது இங்கே 5, ஹைபாத்தசிஸ்ங்கிறது இங்கே 13. இல்லைனாலும் நம்ம ஆப்போசிட் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஆப்போசிட்டுங்கிறது இங்கே ஏசி பை ஹைபாத்தசிஸ்ங்கிறது பிசி, ஓகேவா? ஏசி 5 பிசி. நெக்ஸ்ட்டு ரேஷியோ நமக்கு காஸ். ஃபஸ்ட்டு ரேஷியோ முடிஞ்சிருச்சு, அடுத்தது காஸ். காஸோட ஃபார்முலான்னு பார்த்தோன்னா என்ன சொல்லலாம்? அட்ஜசன்ட் பை ஹைபாத்தசிஸ். அட்ஜசன்ட்டுங்கிறது இங்கே என்னது? ஏபி பை ஹைபாத்தசிஸ்ங்கிறது பிசி. ஏபி கொடுத்துட்டாங்க 12, வாட் இஸ் பிசி 13. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது tan தீட்டா. tan தீட்டாங்கிறது என்ன சொல்லியிருக்கோம்? சைன் தீட்டா பை காஸ். டைரெக்டாக நம்ம இதில் சொல்லணும்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. வாட் இஸ் ஆப்போசிட் சைடு? ஏசி by adjacent side is AB. What is AC? 5. What is AB? 12 இல்லையா? இப்போ 3 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சீக்கன். சீக்கன் எதுக்கு ஆப்போசிட்டு? சைனுக்கு ஆப்போசிட் இல்லையா? கொசிக்கன் சைனுக்கு ஆப்போசிட். கொசிக்கன் எடுத்தோன்னா 1/sin எழுதலாம். இல்லைன்னா என்ன எழுதலாம்? ஹைபாத்தசிஸ் பை ஆப்போசிட்னு எழுதலாம். ஹைபாத்தசிஸ் பை ஆப்போசிட்னா ஹைபாத்தசிஸ் இங்கே என்ன? பிசி பை எது ஆப்போசிட்? ஏசி. ஸோ பிசிங்கிறது 13 பை ஏசிங்கிறது 5. ஜஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா 5/13 இங்கே 13/5. தரோவாக நமக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு கொசிக்கன்னு 1 மார்க்கில் கேட்கும்போது ரெசிப்ரோக்கலை ஈஸியாக நாம் ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு எழுதிட்டே போயிடலாம். அதே மாதிரி கொசீக்கனுக்கும் அப்படி தான். சீக்கன் வந்து எதோட ஆப்போசிட்? காசோட ரெசிப்ரோக்கல் இல்லையா? அப்போது இது ஹைபாத்தசிஸ் பை அட்ஜசன்ட்னு வரும். ஹைபாத்தசிஸ்ங்கிறது இங்கே பிசி, அட்ஜசன்ட்டுங்கிறது ஏபி. பிசிங்கிறது 13, ஏபிங்கிறது 12. இப்போது இது பார்த்திங்கன்னா எதுக்கு ரெசிப்ரோக்கல்? காஸ்க்கு ரெசிப்ரோக்கல். காஸ் 12/13, சீக்கன் 13/12. அடுத்தது காட். காட் இஸ் நத்திங் பட் 2 விதத்தில் சொல்லலாம். காஸ் தீட்டா பை சைன் தீட்டா, அதர்வைஸ் 1/tan தீட்டா. அதே மாதிரி அதோட
சைட்ஸையும் ரிவர்ஸில் சொல்லலாம். அட்ஜசன்ட், சைட் பை, ஆப்போசிட் சைட், எப்படி வேணாம் இதெல்லாம் நம்ம ரீகால் பண்ணிக்கணும் எல்லாத்தையுமே. அப்போ அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் அட்ஜசன்ட் ஏபி, ஆப்போசிட் ஏசி. ஏபி இஸ் 12, ஆப்போசிட் ஏசி இஸ் 5. இப்போ பார்த்தீங்கன்னா இது எதுக்கு ஆப்போசிட்டு? டேனுக்கு ஆப்போசிட். இங்கே பாருங்கள், இது டேனுக்கு ஆப்போசிட். டேன் 5/12, இது 12/5ன்னு வந்துடும் இல்லையா? இந்த மாதிரி ரேஷியோஸை வந்துட்டு நாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி போடலாம். அடுத்ததுன்னு நம்ம பார்த்தோன்னா இதுலேயே செகண்ட் கொஸ்டின், இன் எ ட்ரையாங்கிள் ஏபிசி ரைட் ஆங்கிள்டு அட் பி. இப்போது நம்ம எதை எடுக்க போகிறோம்? ரைட் ஆங்கிள்டு அட் பி. அப்போது இந்த இடம் நம்ம பியாக எடுத்துக்கலாம். ரைட் ஆங்கிளாக இருக்கிற இடத்த தான் நம்ம இப்போ என்ன சொல்ல போகிறோம்? பியாக சொல்ல போகிறோம். ரைட்டா? அப்போது இன்னொரு பக்கம் ஏபின்னு எடுக்கிறோம். இங்கே ஏ பி சின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏபிங்கிறது 12 கொடுத்துருக்காங்க வேல்யூ, ரைட்டா? அண்ட் பிசியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்க. ஓகே, வாட் இஸ் கிவன் ஃபர்ஸ்ட்டு எழுதிட்டோம். ஏபி 12, பிசி 5. வாட் தே ஆர் ஆஸ்கிங், செகண்ட் என்ன கேள்வி கேட்குறாங்க? சைன் ஏ டேன் ஏ. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஏவை ஆங்கிளாக வச்சுக்கிட்டு சைனும் இதுவும் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? சைன் ஏவும் டேன் ஏவும் கண்டுபிடிக்கணும். அப்போது இதில் ஆங்கிள் எதனை கன்சிடர் பண்ண போகிறோம்? தீட்டாங்கிறது ஆங்கிள் ஏன்னு கன்சிடர் பண்ண போகிறோம். பேஸ்டு ஆன் ஆங்கிள் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணலாம்? அப்போ எது எது ஆப்போசிட்? பேஸ்ட் ஆன் திஸ் என்ன சொல்லுவோம்? ஆப்போசிட் அப்படிங்கிறது எது வந்துடும்? பிசி. அதே மாதிரி இங்கே எழுதிக்கலாமா? இப்போ இது வந்து ஆப்போசிட். Already we know about that hypothesis, then automatically it is adjacent. ரைட்டா? இப்போ நமக்கு sin A வேணும். sin A வேணும்னா என்ன வேணும்? sin Aங்கிறது opposite side by hypothesis. What is that opposite side? Opposite sideங்கிறது BC by hypothesis AC. இங்கே AC நாம் கண்டுபிடிச்சிட்டோமா? இல்லை. அப்போ AC எப்படி கண்டுபிடிக்கிறது? அன்னோன். ஏசியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பித்தாகரஸ் யூஸ் பண்ணணும். வாட் இஸ் தட் பித்தாகரஸ் தியரம்? எல்லாரும் ரீகால் பண்ணிக்கலாம் பித்தாகரஸ் தியரத்தை. ஹைபாத்தசிஸ் ஸ்கொயர் இஸ் வாட் இஸ் தட்? ஸ்கொயர் ஆஃப் adjacent side and opposite side. That is AC square இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் வேணும்னா AB square plus BC square. Then what is AB? 12 square plus 5 square. 12 square 5 square னா நமக்கு 12 square தெரியும் 144, 5 square 25, it 169. Now நமக்கு AC தானே வேணும். Take square root on both side. Automatically என்னவாயிடும்? AC square AC ஆயிடும். 169க்கு ரூட் எடுத்தால் 13 கிடச்சிரும். அப்போது நம்ம இந்த ஹைபாத்தசிஸ் AC என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 13 கண்டுபிடிச்சிட்டோம். அதை கொண்டு வந்துட்டு இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடச்சிடும்? BC இப்போ எல்லா வேல்யூவும் தெரிஞ்சிருச்சா? BC 5, AC 13. அடுத்து என்ன கேட்குறாங்க? tan கேட்குறாங்க. tan A. tan A is we know that என்ன தெரியும்? opposite by adjacent. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்டுங்கிறது BC, adjacentங்கிறது AB. BCயோட வேல்யூ தெரியும் 5, ABயோட வேல்யூ 12. ரைட்டா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின் போகலாமா? இந்த செகண்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும்
இப்போ எதை வந்து தீட்டாவாக வச்சுக்க சொல்கிறாங்க? சியை. நாம் இப்போது சியை தான் தீட்டாவாக வச்சுக்க போகிறோம். இங்கே என்ன வச்சுக்க போகிறோம்? ஆங்கிள் சி இஸ் நத்திங் பட் தீட்டா. பேஸ்ட் ஆன் திஸ் தான் நாம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? cos C and cot C இந்த ரெண்டையும் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பேஸ்ட் ஆன் இது எது வந்துடும்? ஹைபாத்தசிஸ் நமக்கு எப்போவுமே மாறாது. ஏன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட். அடுத்தது இதில் எது ஆப்போசிட்டாக மாறிடும்? இதை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் இந்த தீட்டான்னா இதை எடுத்தோன்னா இதுதான் இப்போதைக்கு ஆப்போசிட் இல்லையா? அப்போது இதுதான் அட்ஜசன்ட். பேஸ்ட் ஆன் தட் இப்போ நம்ம மாற்றிக்கிறோம். ஆப்போசிட் என்ன வந்துடும்? இங்கே ஏபி தான் ஆப்போசிட் 12. அதே மாதிரி அட்ஜசன்ட்னா இங்கே எது அட்ஜசன்ட்? பிசி தான் அட்ஜசன்ட். ரைட்டா? பிசி இஸ் 5. பேஸ்ட் ஆன் திஸ் நாம் என்ன கண்டுபிடிக்கலாம்? காஸ் சி கண்டுபிடிக்கலாமா? காஸ் சி. காஸ் சினா நமக்கு தெரியும் அட்ஜசன்ட் பை ஹைபாத்தசிஸ். அட்ஜசன்ட் இந்த இடத்துல எது? பிசி. ஹைபாத்தசிஸ் ஏசி. ஸோ பிசி இஸ் 5, ஹைபாத்தசிஸ் 13. ரைட்டா? அதே மாதிரி ஆங்கிள் மாறுது. காட்டு கண்டுபிடிக்க போகிறோம். காட்டு சி. காட்டுன்னு சொன்னால் அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ஹியர் அட்ஜசன்ட் எது? பிசி பை ஆப்போசிட் ஏபி. ஸோ அட்ஜசன்ட் இஸ் 5, ஆப்போசிட் இஸ் 12. ரைட்டா? இந்த மாதிரி ஆங்கிள் மாறும்போது அதோட தீட்டாவையும் நாம் மாற்றுவோம். அதுதான் கரெக்டாக இருக்கும். ரைட்டா? இங்கே வேணால் உங்களுக்கு நோட்டேஷன் மாறி இது ரெட்டு வச்சுக்கலாம், இதை ப்ளூ வச்சுக்கலாம். ஏன்னா அப்புறம் ஆப்போசிட் நீங்கள் குழம்பிடக்கூடாது இல்லையா? என்னடா இதுன்னு. இப்போ இதுக்கு இது ஆப்போசிட் ப்ளூவில் கொடுத்துருக்கும்போது இது adjacent. As it is hypothesis, both are same. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கொடுங்க. எந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக வேணுன்றதையும் கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா I will give the lecture. Thank you.